கடந்த ஒரு வாரத்துல தங்கத்தோட விலையை நீங்க ட்ராக் பண்ணியிருந்தாலோ இல்ல நியூஸ் பார்த்திருந்தாலோ இந்த நியூஸை கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. தங்கத்தோட விலை கிடுகிடுன்னு உயர்ந்துட்டு இருக்கு. 2 நாள்ல 1500 ரூபான்ற அளவுக்கு சவரனுக்கு ஏறிடுச்சுன்னு சொல்லி நியூஸ் போட்டிருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஒரே வாரத்துல 6% மேல தங்கத்தோட விலை ஏறி தான் இருக்கு. ஆனா அதை ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோம்னா அதே அளவுக்கு 10 நாளுக்கு முன்னாடில இருந்து தங்கத்தோட விலை கீழே விழுந்திருக்கும். சோ அந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் தங்கத்தோட விலை பெருசா எதுவும் மாறி இருக்காது. இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோம்னா அதோட பீக் பிரைஸ்ல இருந்து இந்த பிரைஸ் வரைக்கும் தங்கத்தோட விலை வெறும் 6% மட்டும் தான் மேலே ஏறி இருக்கு. அதோட பீக் பிரைஸ்ல இருந்து இந்த பாயிண்ட் கூட கம்பேர் பண்றது ஃபேரா இருக்காது. அதனால 3 வருஷத்தோட டேட்டாவை எடுத்து பார்த்தாலும் 16% அளவுக்கு மட்டும் தான் அது மேல போயிருக்கு. இந்த 16% வளர்ச்சியை இன்னும் புரிஞ்சுக்கணும்னா இத பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட்டா போட்டிருந்தாலே இந்த 3 வருஷத்துல நமக்கு 22% வளர்ச்சி கிடைச்சிருக்கும். இதே பீரியடுக்கு நிப்டி 50ல போட்டிருந்தோம்னா கிட்டத்தட்ட 66% அளவுக்கு வளர்ந்திருக்கும். அதாவது தங்கம் 6% வளர்ந்திருக்கு, அதே பீரியடுக்கு நிப்டி 11 மடங்கு அதிகமா வளர்ந்திருக்கு. இந்த டேட்டாவை வச்சு தங்கம் ஒரு மோசமான இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்ல வரல. இன்ஃபேக்ட் எல்லாருமே 200 கிராமாவது தங்கம் சேர்க்கணும். அதை எப்படி எஃபெக்டிவா சேர்க்கிறதுன்றதான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி தங்கத்தோட விலையை பத்தி இன்னும் சில டேட்டாவை மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். இங்க கோவிட் பீரியட்ல 4 மாசத்துல கிட்டத்தட்ட 36% மேல போயிருக்கு. அதுக்கடுத்து ரஷ்யா யுக்ரைன் பிரச்சனை நடக்கும்போது 3 மாசத்துல 10%க்கும் மேல போயிருக்கு. இதுக்கப்புறம் 2022 கடைசில இருந்து உலகம் ஃபுல்லா இன்ட்ரெஸ்ட் ரேட்டா அதிகமாகிட்டே போயிட்டு இருந்தாங்க. இதனால குளோபலா ரிசெஷன் ஃபியர் அதிகமாயிட்டே போயிட்டு இருந்தது. இந்த 6 மாச பீரியட்ல தங்கத்தோட விலை 21% அதிகமாச்சு. இப்போ கடந்த ஒரு வாரமா இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனைனால தங்கத்தோட விலை மறுபடியும் மேல போயிட்டே இருக்கு. சோ ஜெனரலா தங்கத்தோட விலை இந்த மாதிரி குளோபல் பிரச்சனையிலயோ இல்ல எக்கனாமிக் கிரைசிஸ்லயோ அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கும். இப்போ நம்ம பார்த்த டேட்டா எல்லாமே கடந்த 3 வருஷத்துக்கானது மட்டும் தான். இந்த 3 வருஷத்திலே 10%, 20%, 5% சொல்லிட்டு ஷார்ட் பீரியட்ல அப்பப்போ மேல போனாலும் அந்த பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு ரிசால்வ் ஆனதுக்கு அப்புறம் அதோட பிரைஸ் கரெக்ட் ஆகுது இல்ல கன்சாலிடேட் ஆயிட்டு ஒரே இடத்துல ரொம்ப நாளா சுத்திட்டு இருக்கு. யூசுவலா தங்கத்தோட விலை மாறாம ஒரே இடத்துல இருந்தாலோ அது கீழே போயிட்டு இருக்குனாலோ மீடியாவோட அட்டென்ஷன் ரொம்ப அதிகமா அது கிடைக்காது. ஆனா அதுக்கு மாறா அதோட விலை கொஞ்சம் ஏறிச்சுனா கூட ஹெட்லைன்ஸ்ல போட்டு தங்கத்தோட விலை ஏறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணிடுவாங்க. இப்போ தொடர்ந்து 7-8 நாளுக்கு நியூஸ்ல தங்கத்தோட விலை ஏறுதுன்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அதோட விலை கொஞ்சம் குறைஞ்சதுன்னா பொதுமக்களோட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாயிடும். இப்போ போய் உடனே தங்கத்தை வாங்குவோம்னு சொல்லிட்டு அதிக விலையை கொடுத்து வாங்கிட்டு வருவோம். அஃப்கோர்ஸ் ஷார்ட் டர்ம் கமிட்மெண்ட் ஏதோ இருக்கு, உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் இல்ல நகை சேர்க்கணும்னு சொல்லிட்டு உடனே ஒரு 6 மாசத்துலயோ 3 மாசத்துலயே தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி தங்கத்தோட விலை குறையும் ஏறும்னு சொல்லிட்டு காத்திருக்க முடியாத நிலைமையில நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா உங்களோட பிளான் லாங் டர்ம்ல இருக்கு. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் காத்திருக்க நான் ரெடியா இருக்கேன், ஒரு 200 கிராம் இந்த அளவுக்கு நான் சேர்த்துட்டா போதும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா இங்க இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி குறைவான தங்கத்துக்கு செலவு பண்ணிட்டு அதிகமான தங்கத்தை எப்படி அக்குமுலேட் பண்ணலான்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுப்போம். இந்த மாதிரி தங்கத்தை சேர்க்கறதுக்கு எக்கச்சக்கமான வழிகள் இருக்கு. ஒன்னு கோல்டு சீட்டு போடலாம். ஏதோ ஒரு நகை கடையில 11 மாசம் சீட்டு போட்டு தொடர்ந்து சேர்த்துக்கிட்டே வரலாம். அப்படி இல்லனா வருஷம் 1 சவரனோ இல்ல 2 சவரனோ அதுக்கு ஈக்குவலண்டான கோல்டு காயின்ஸா அக்குமுலேட் பண்ணிட்டே வரலாம். அதுவும் இல்ல அர்ஜென்ட்டா எனக்கு பிசிக்கல் கோல்ட்லாம் தேவையில்ல, பொறுமையா சிறுக கிடைக்கிற 50 ரூபாவோ 100 ரூபாவோ 500 ரூபாய் கிடைச்சா கூட மாசம் தொடர்ந்து சேர்த்துட்டே வரணும்னா கோல்டு பீஸ் அதாவது கோல்டு ETF வழியில சேர்த்துக்கிட்டே வரலாம். இந்த கோல்டு பீஸ்னா என்ன, அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்றதுக்கான டீடைல்டான வீடியோவை ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோட லிங்க் மேலயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல சாவரின் கோல்ட் பாண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பிசிக்கலா 200 கிராம் கோல்ட அக்குமுலேட் பண்ண முடியும்ன்றதான் டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாவரின் கோல்ட் பாண்ட்ஸை பத்தி முதல் தடவை நீங்க கேள்விப்படுறீங்கன்னா அப்படின்னா என்னன்றதை ஷார்ட்டா தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்டால RBI மூலமா தங்கத்துல முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தங்க பத்திரமா கொடுக்கப்படுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரி. இதுல நீங்க குறைஞ்சபட்சம் 1 கிராம்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை வாங்கும் போதும் சரி, முழுசா மெச்சூரிட்டி பீரியட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி விற்கும் போதும் சரி, நீங்க எந்த டாக்ஸும் கட்ட வேண்டியிருக்காது. இந்த SGB 8 வருஷம் லாக்இன் பீரியடோட வரும். அந்த 8 வருஷம் ஃபுல்லா நீங்க ஹோல்ட் பண்ணி கடைசியில வித்தீங்கன்னா டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஆனா இந்த 8 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு விற்கணும்ன்ற சூழ்நிலை வந்தாலும் செகண்டரி மார்க்கெட்ல ஜீரோதாவோ இல்ல குரோவோ ஏதோ ஒரு புரோக்கர் மூலமா எப்ப வேணும்னாலும் நீங்க நினைக்கிறப்போ அதை வித்து அன்னைக்கு தங்கம் என்ன விலையில இருக்கோ அந்த காசை உங்க பேங்க் அக்கவுண்ட்ல உங்களால வாங்கிக்க முடியும். யூசுவலா RBI வருஷத்துக்கு 3 இல்ல 4 முறை இந்த SGB புதுசா இஷ்யூ பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க இஷ்யூ பண்ணும்போது உங்க பேங்க்லயோ இல்ல போஸ்ட் ஆபீஸ்லயோ இல்ல டிமேட் ஃபார்மட்ல ஜீரோதா, க்ரோ, அப்ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி எந்த புரோக்கிங் பிளாட்ஃபார்ம்லயும் உங்களால அதை வாங்க முடியும். இந்த புரோக்கிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ல டிமேட் ஃபார்மட்ல இதை வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அர்ஜென்ட்டா இதை விற்கணும் இல்ல பண தேவை இருக்குன்னு தோணுச்சுன்னா ஈஸியா செகண்டரி மார்க்கெட்ல செல் பண்ண முடியும். அதனால நான் பர்சனலா பிசிக்கல் சர்டிபிகேட்டா பேங்க்லயோ இல்ல போஸ்ட் ஆபீஸ்லயோ வாங்காம டிமேட் ஃபார்மட்ல வாங்குறது தான் பெட்டர்னு ஃபீல் பண்ணுவேன். அதே மாதிரி செகண்டரி மார்க்கெட்ல தங்கத்தோட விலை எப்போ குறைஞ்சிட்டு இருக்கு இல்ல எப்போ கன்சாலிடேட் ஆகுதுன்னு தோணுதோ அந்த பாயிண்ட்ல ஜீரோதாவோ இல்ல குரோவோ இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க எப்ப வேணாலும் குறைஞ்ச விலையில தங்கத்தை வாங்க முடியும். இப்போ நம்ம 200 கிராம்ஸ் அக்குமுலேட் பண்றதுக்கான பிளான தான் இங்க பாத்துட்டு இருக்கோம். சோ முதல் வருஷத்துல 8 கிராம் அளவுக்கு SGB வாங்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். வருஷத்துக்கு 4 முறை இஷ்யூ பண்றாங்கன்னா ஒவ்வொரு இஷ்யூலயும் 2 கிராம் வாங்குறதுக்கு டார்கெட் பண்ணலாம். அதாவது 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி 2 கிராம் வாங்குறதுக்கு டார்கெட் பண்றோம். அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தோம்னா முதல் வருஷம் 8 கிராம் வாங்கிடும். இதே மாதிரி 2வது வருஷமும் 8 கிராம் வாங்குறதுக்கு நம்ம டார்கெட் பண்றோம். 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வாங்கணும் கிடையாது.
தங்கத்தோட விலை எப்போ குறையுதுன்னு தெரியுதோ செகண்டரி மார்க்கெட்ல எப்போ நினைச்சாலும் நீங்க வாங்கிக்கலாம். செகண்டரி மார்க்கெட்ல ப்ராப்பரா SGB எப்படி சூஸ் பண்ணுன்றதுக்கான வீடியோவும் ஏற்கனவே பண்ணிருக்கேன். அதோட லிங்க் மேலேயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ முதல் 2 வருஷம் 8 கிராம் வாங்கினதுக்கு அப்புறம் 3வது வருஷமும் 4வது வருஷமும் வருஷத்துக்கு 10 கிராம் தங்கம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஒவ்வொரு ஃப்ரெஷ் இஷ்யூலயும் 2 கிராமோ இல்ல 3 கிராமோ வாங்கணும்னா அதே மாதிரி 10 கிராம் நம்மளால அக்குமுலேட் பண்ணிருக்க முடியும். முதல்ல வருஷத்துக்கு 8 கிராம் ஆரம்பிச்சிருந்தோம், இப்போ வருஷத்துக்கு 10 கிராம் டார்கெட் பண்றோம். ஏன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது நம்மளோட வருமானம் ஏதோ ஒரு நிலையில இருந்திருக்கும். ஒரு 2 வருஷம் கழிச்சு அதுல கொஞ்சம் இன்கிரிமெண்ட் வந்து அது கொஞ்சம் உயர்ந்திருக்கும். அது உயரத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுமே தங்கத்தை 8 கிராம்ல இருந்து வருஷத்துக்கு 10 கிராம் அக்குமுலேட் பண்ண ட்ரை பண்றோம். அதுக்கு அடுத்த 2 வருஷம் 12 கிராம் வருஷத்துக்கு டார்கெட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து 14, 16, 18, 20ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு 2 வருஷமும் 2 கிராம் எக்ஸ்ட்ராவா அக்குமுலேட் பண்ண ட்ரை பண்றோம். இப்போ முதல் 8 வருஷம் அக்குமுலேட் பண்ணிட்டே வந்துரும். நமக்கு எதுவுமே மெச்சூர் ஆயிருக்கு. இப்போ 8 வருஷம் கழிச்சு நீங்க முதல்ல வாங்கின பாண்ட் மெச்சூர் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதாவது 8 கிராமுக்கு வாங்கிருக்கீங்க, 8வது வருஷம் அது மொத்தமா 8 கிராமா மெச்சூர் ஆயிருக்கும். அதாவது இந்த பாயிண்ட்ல தங்கத்தோட விலை என்ன இருக்கோ அந்த அளவுக்கான தொகையை உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல அவங்க டெபாசிட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அதுக்கடுத்து நம்ம வாங்கின 8 கிராம் அடுத்த வருஷம் மெச்சூர் ஆகும். சோ 8வது வருஷத்துல இருந்து தொடர்ந்து குறைஞ்சபட்சம் 1 சவரன்ற அளவுக்கு நமக்கு இந்த பாண்ட் மெச்சூர் ஆகி அந்த பணம் நம்மளுக்கு கிடைச்சிரும். இங்க பாத்தீங்கன்னா 14 வருஷத்துல கிட்டத்தட்ட 196 கிராம் மதிப்பான SGB நம்ம வாங்கி வச்சிருப்போம். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு மெச்சூர் ஆகி கேஷா கிடைச்சிக்கிட்டே வரும். இந்த 8வது வருஷத்துல இருந்து கேஷா கிடைக்கிற அந்த தொகையை அப்படியே எடுத்துட்டு போய் ஒரு நகை கடையில உங்களுக்கு வேண்டிய ஆபரணமோ இல்ல கோல்டு காயினாவோ வாங்கி அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த லைன்ல ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு தங்கத்தை SGB நம்ம அக்குமுலேட் பண்ணிட்டு வரோன்றத இங்க கிளியரா பார்க்க முடியும். முதல் வருஷம் முடியும் போது 8 கிராம் அக்குமுலேட் பண்ணிருப்போம். அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு 8 கிராம் வாங்கினதுனால மொத்தமா 16 கிராம் வாங்கிருப்போம். இதே மாதிரி அது ஏறிட்டே வந்துட்டு இருக்கும். 13வது வருஷம் முடியும் போது 196 கிராம் அக்குமுலேட் பண்ணிருப்போம். அடுத்த லைன்ல நம்ம கிட்ட இருக்க SGB பாண்ட்ஸ்ல இன்னும் எவ்வளவு கிராம் மெச்சூர் ஆகாம இருக்குன்றத நம்மளால பார்க்க முடியும். 8வது வருஷம் வரைக்கும் எதுவுமே மெச்சூர் ஆயிருக்காது. இந்த 9வது வருஷத்துல அந்த வருஷம் வாங்கினது புதுசா ஆட் ஆயிருக்கும். அதே மாதிரி அந்த வருஷம் மெச்சூர் ஆக வேண்டியது கம்ப்ளீட்டா மெச்சூர் ஆயிருக்கும். மீதி இருக்க நம்பரை இங்க பார்த்துட்டு இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் ஆட் ஆகி கொஞ்சம் மெச்சூர் ஆகி வெளியில வந்துட்டே இருக்கும். 21வது வருஷத்தோட முடிவுல மொத்த SGBயுமே மெச்சூர் ஆயிருக்கும். கீழ இருக்க இந்த லைன் நமக்கு ஃப்ரீயா கிடைக்கிற தங்கத்தை இண்டிகேட் பண்ணுது. இந்த SGB வாங்குறதுனால வருஷம் 2.5% அளவுக்கு வட்டி நமக்கு கொடுத்துட்டே வருவாங்க. இந்த வட்டியில ஒரு 10% டாக்ஸ் பிடிக்கிறாங்கன்னு அசியூம் பண்ணாலும் அந்த தொகையை தங்கத்து கூட ஈக்குவேட் பண்ணா எவ்வளவு கிராம் தங்கம் வாங்க முடியும்ன்றதான் இந்த லைன் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. உதாரணத்துக்கு முதல் வருஷம் ஆரம்பத்திலே 8 கிராம் அளவுக்கு SGB நம்ம வாங்கியிருக்கோம்னு அசியூம் பண்ணா அந்த 8 கிராமுக்கு 2.5% கணக்கு போட்டோம்னா இந்த அளவுக்கு தொகை வரும். இந்த தொகையை வச்சு 0.18 கிராம் கோல்டு நம்மளால வாங்கியிருக்க முடியும். அதே மாதிரி அதுக்கு அடுத்த வருஷம் 16 கிராம் அளவுக்கு SGB நம்ம வாங்கி வச்சிருப்போம். இப்போ இதுல இருந்து வர வட்டியை வச்சு நம்மளால 0.36 கிராம் இந்த அளவுக்கு தங்கத்தை வாங்கி இருக்க முடியும். சோ ஒவ்வொரு வருஷமும் நம்ம எவ்வளவு SGB அக்குமுலேட் பண்ணிருக்கோமோ அந்த அளவுக்கு வட்டி கிடைச்சிட்டே இருக்கும். அந்த வட்டி தொகையை தங்கமா கன்வெர்ட் பண்ணியிருந்தா இந்த மொத்த பீரியடுக்கு கிட்டத்தட்ட 35 கிராம் தங்கம் நம்மளால அக்குமுலேட் பண்ணிருக்க முடியும். மொத்தமா நம்ம செலவு பண்ணது என்னமோ 196 கிராமுக்கு ஈக்குவலண்டான தொகை மட்டும் தான். ஆனா எக்ஸ்ட்ராவா 35 கிராம் சேர்த்து 230 கிராமுக்கு மேல நம்மளால தங்கத்தை அக்குமுலேட் பண்ணிருக்க முடியும். அங்கங்க ஒவ்வொரு வருஷமும் 1 கிராம் 2 கிராம் மிஸ் பண்ணோம்னு கணக்கு போட்டாலும் எப்படியாவது 200 கிராம நம்மளால பிராக்டிகலா இந்த அப்ரோச் யூஸ் பண்ணி ஈஸியா சேர்த்திருக்க முடியும். உங்களுக்கு ஷார்ட் டர்ம் கமிட்மெண்ட் இருக்கு, சீக்கிரமா தங்கம் சேர்க்கணும்னா இந்த வழி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஆனா ஒரு 10-15 வருஷம் பொறுமையா இருக்கீங்கன்னா இதை விட எஃபிஷியன்ட்டா தங்கத்தை சேர்க்கறதுக்கு இந்தியால வேற வழி கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த 21 வருஷம் கம்ப்ளீட்டா வெயிட் பண்ணி தான் 200 கிராம் அக்குமுலேட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. 13வது வருஷம் முடியும் போதே 196 கிராம்ன்ற அளவுக்கு தங்கத்தை அக்குமுலேட் பண்ணிருப்பீங்க. கீழே அந்த ரெசிடியூலா SGB ல இருந்து வர இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணி மீதி இருக்க சொச்சமா ஒரு 8-10 கிராம் அக்குமுலேட் பண்ணிருப்பீங்க. அந்த பாயிண்ட்லயே கூட செகண்டரி மார்க்கெட்ல அதை கம்ப்ளீட்டா செல் பண்ணிட்டு அதை பிசிக்கலா கோல்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நிறைய இண்டிவிஜுவல்ஸ் கோல்ட ஆபரணமாவோ இல்ல காயினாவோ பிசிக்கலா வாங்குறதுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நபரா இருந்தாலும் கோல்டு சீட்லயோ இல்ல காயின் வாங்குறது மூலமாவோ இந்த மாதிரி ஒரு டேபிள போட்டுட்டு வருஷம் இவ்வளவு வாங்குவேன்ட்டு பிளான் பண்ணீங்கன்னா ஈஸியா 200 கிராம் உங்களால அக்குமுலேட் பண்ண முடியும். ஆனா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி SGB பத்தி இன்னும் கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை விட கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பெட்டரான வழி இல்லன்றது கிளியரா தெரிஞ்சிடும். சரி, SGB ஒரு பக்கம் இருக்கட்டும், பிசிக்கல் கோல்டாவோ இல்ல கோல்டு பீஸ்லயோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாலும் நம்மளால இதை பண்ண முடியும்லன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா அதை பத்தின டீடைல்டான கம்பேரிசனை தெரிஞ்சுக்கிட்டு அந்த முடிவு எடுக்கிறது பெட்டர். தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, சாவரின் கோல்ட் பாண்டா ETF இல்ல பிசிக்கல் கோல்டான்ற குழப்பம் இருந்ததுன்னா அதோட கம்பேரிசனை டீடைல்டா இந்த வீடியோல கொடுத்திருக்கேன். இதை செக் பண்ணி பாருங்க. இப்போ பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.